இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்று நாள் நாம் திருத்துதரான புனித அந்திரேயாவை பற்றி ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். அந்திரேயா என்ற பெயருக்கு பொருள் தைரியசாலி என்பது பொருளாக இருக்கிறது. அந்திரேயாவுடைய சகோதரர் பேதுருவாக இருக்கிறார். எனவே இவருடைய சொந்த ஊரை பார்த்தோம் என்றால் பெத்சாய்தா, அதாவது மீன்களின் வீடு என்று சொல்லப்படுகிறது. அந்திரேயா மீனவரான இருக்கிறார். அவர் மீனவர்களுடைய பாதுகாவலராகவும் அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர் கடலிலே இவரும் இவருடைய சகோதரன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிப்பவராக மாற்றுகிறேன் என்று சொன்ன உடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி சென்றவர்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்திரேயா ஒரு அமைதியான, ஒரு மென்மையான மனம் கொண்டவராக இருக்கிறார். பரிந்து பேசக்கூடிய குணம் அவரிடம் இருக்கிறது. எங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை ஆண்டவரிடம் சுட்டி காட்டுபவராகவும் இருக்கிறார். அந்திரேயா முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடராக இருப்பதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கிறார். அப்ப அந்த ஒரு நேரத்திலே திருமுழுக்கு யோவான் இதோ ஆண்டவரின் செம்மறி என்று சொன்னபோது அந்த கணத்திலேயே ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகிறார் புனித அந்திரேயா. எனவே மிக உயரமான மனிதராக இருக்கக்கூடிய அவர் உயர்ந்த குணங்களையும் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை 5000 பேர்கள் கூடியிருக்கிறார்கள், உணவு இல்லை. நாம் எங்கே செல்வோம் என்று கேட்டுக்கொண்டிருந்த போது இவர்தான் சொல்லுகிறார், அங்கு ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என சொல்லுகிறார். எனவே உடனடியாக இந்த பரிந்து பேசலை பார்க்கிறார். ஒன்றுமே இல்லை என்று அந்த இடத்தில் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியவர் தான் புனித அந்திரேயா. எனவே ஆண்டவர் சிறியதை வைத்து அனைத்து மக்களுக்கும் 5000 பேருக்கு அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிக்கு, ஒரு புதுமைக்கு முக்கியத்துவம் மூளைக்கல்லாக இருந்தவர் புனித அந்திரேயாவாக இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த அந்திரேயா எங்கு ஆண்டவருக்கு உகந்தது, எப்படி நாம் இதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருந்த ஒரு மனிதர்கள் ஒருவராக இருக்கிறார். எனவே இப்படி பயணித்துக் கொண்டிருந்த இவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து செயல்படுகிறார். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆற்றலையும் இயேசு உயிர்த்த பிறகு அவர் தனக்கான அந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு அவருக்கான குழுக்கள் சீட்டு எந்த நாடுகளுக்கு எந்த திருத்துதர் செல்ல வேண்டும் என்று இருந்தபோது அந்திரேயாவுக்கு சித்தியா என்ற ஒரு ஊர் விழுகிறது. அந்த ஊருக்கு செல்கிறார். அந்த ஊர் இப்பொழுது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதி, ஜார்ஜியா என சொல்லப்படக்கூடிய அந்த கருங்கடலில் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த இடம்தான். அந்த இடத்தில் தான் இவர் கிறிஸ்துவை அறிவிக்க மனம் வந்து முன்னே செல்கிறார், அறிவிக்கிறார், அநேக மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆளுநர் இவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக புனிதரை பிடித்து கட்டி வைத்து 7 முறை சாட்டையால் அடித்து, நீ கிறிஸ்துவை மறுதலி என்று சொல்லுகிறார். உடனடியாக, நான் எப்படி மறுதளிப்பேன்? உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நான் ஏன் போலிகளை வணக்கம் செலுத்த வேண்டும்? நான் உண்மைக்கு தான் வணக்கம் செலுத்துவேன் என்று வீரத்தோடு கொடுப்பிடும் போது அந்த ஆளுநன் இன்னும் அதிக கோபப்பட்டவராக, இவனை எக்ஸ் வடிவ சிலுவையில் கட்டி வையுங்கள் என்று புனித அந்திரேயாவை கட்டி வைக்கிறார்கள். அதாவது ஆணிகள் அடிக்கவில்லை, மாறாக கயிறுகளால் இறுக்க கட்டி வைக்கிறார்கள். எந்த ஒரு இரத்த ஓட்டமும் போகாம நரம்புகள் எல்லாம் இறுகப்பட்டு இவன் சாக வேண்டும் என்பது அந்த ஆளுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் கூட தான் அப்படியே கட்டி கிடக்க அந்த சூழ்நிலையிலும் கூடியிருந்த, ஏளனம் செய்த, அவருக்கு சார்பான, அவருக்கு எதிரான மக்கள் கூடியிருக்கும் போது அவர்களுக்கு தான் துன்பத்தில் இருக்கும் போதும் இறை வார்த்தையை, இயேசுவினுடைய அமுதத்தை எடுத்து கூறுகிறார். அதை பார்த்த கேட்ட அவர்கள் அநேகர்கள் கிறிஸ்தவர்களாக மாற முன் வருகிறார்கள். எனவே அனைத்தையும் விட்டு வந்த அந்திரேயா ஆண்டவர் இயேசுவை பிடித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் அந்திரேயாவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம், 2 நாட்களாக அவர் தொங்கி இறை வார்த்தையை போதிக்கிறார். துன்பத்திலும் இன்பமாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவருடைய உடலுக்கு வலு கிடைக்கிறது. இறை வார்த்தை எடுத்து கொடுக்கிறார். அந்த துன்பத்தை காணக்கூடிய மக்களும் வலு பெறுகிறார்கள். உண்மையிலே கிறிஸ்து தான் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆண்டவர் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர் பின்னே செல்கிறார்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் விட்டு செல்ல தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 1, என்னுடைய கோபத்தை நான் விட்டு செல்ல தயாராக இருக்கிறேனா? என்னுடைய பொறாமையை விட்டு செல்ல தயாராக இருக்கிறேனா? சண்டை சச்சரவுகளை விட்டு செல்ல தயாராக இருக்கிறேனா? அங்கு பார்க்கிறோம், யாக்கோபெல்லாம் பாருங்க, உடனடியாக தந்தையையும் வலையும் விட்டு ஆண்டவரை பின்தொடர்கிறார்கள், மனிதரை பிடிப்பவனாக மாற்றுகிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே அந்திரேயா
தனது அந்த எக்ஸ் வடிவ சிலுவையில் இருக்கும் போதும் மனித மீன்களை பிடிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக. அநேக மக்கள்கள் தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அந்திரேயாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு பண்புகள். ஒன்று, விட்டு விட்டு வர தயாரா. இரண்டாவது, துன்பத்திலும் நாம் ஆண்டவரை போற்றுகிறோம் புகழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் யாருக்கும் துன்பம் கொடுப்பவர் அல்ல. அந்த துன்பத்தை கொடுக்கிறார் என்றால் அதை தாங்குவதற்கான வலுவையும் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். எனவே அற்ப துன்பங்களை நினைத்து கொண்டு இறைவனை விட்டு பிரிந்து செல்லாமல் இறைவனோடு இணைந்திருக்க வரம் வேண்ட வேண்டும். இரண்டாவதாக, பரிந்து பேசக்கூடிய நபராக இருக்கிறார். அதாவது 5 மீன்களும் 2 மீன்களும் 5 அப்பங்களும் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் நன்மைத்தனத்தை பார்க்கிறார். நாம் பிறரிடம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குறைகளை பார்ப்பதை விட ஏதோ 1-2 நன்மைத்தனங்கள் இருக்கிறது அல்லவா, அதில் நாம் கவனம் செலுத்தினோம் என்றால் நாம் இயேசுடைய பிள்ளைகளாக அந்திரேயாவை போல இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ முடியும். இல்லை என்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு நாம் வாழ முடியாது. எனவே நாமும் புறப்படுவோம். அனைத்தையும் விட்டுவிட்டு என்பதை விட நான் கோபத்தை விட்டுவிட்டு புறப்படுகிறேன், என்னுடைய பொறாமை குணத்தை விட்டுவிட்டு நான் புறப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும். நாம் கோபத்தை 3 வழிகளில் நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒன்று, கத்தி வெளிப்படுத்துறோம். இரண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகளை அடைத்து கையில் இருக்கக்கூடிய போனை உடைத்து பாத்திரங்களை தள்ளிவிட்டு நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய 2வது விதம். 3வது விதமாக பார்க்கக்கூடியது, மன்னிக்க மாட்டோம் ஆனா மனசுக்குள்ளே நினைச்சு கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நிலை. எனவே இப்படிப்பட்ட நிலைகளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கோபம் நம்மை உருவாக்காது, உருக்குலைத்து விடும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் கோபப்படுவதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார். நம்மை துன்புறுத்துவோருக்காக மன்றாட வேண்டும் என்று நம்முடைய திருவுழியம் சொல்லுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். புனித அந்திரேயாவுக்கு அவர் நமக்காக பரிந்து பேசினார். அவர் எவ்வாறு இயேசுவுக்கு சாட்சியுள்ள மகனாக திருத்துதராக விளங்கினாரோ அதே போல நாமும் திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய பிள்ளை என பெயர் பெற்றிருக்கிறோம். அந்த பெயருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ முயற்சிப்போம். அந்திரேயாவிடம் நமக்காக பரிந்து பேச மன்றாடுவோம். ஆமென்.